Hi amigos, this is Fat and Girl 6. Okay, welcome back to mini series episode 2. ஓகே, இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, பட் அவங்க வந்து எனக்கு சீனியர், அதாவது எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் காப்பிரைட்ஸ் இஷ்யூனால டிலீட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் கொடுங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓகே, சேனலோட லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். எனக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. தென் ஒன்று சொல்லணும்டா, சாரி வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டிருக்கு இந்த ரெக்கார்டில் நான் கேட்ட வரைக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்லேருந்து, அதாவது நெக்ஸ்ட் ஜிபிலேருந்து நான் ப்ராப்பராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக நான் எப்படி என் பண்ணியிருப்பேன்னா, ஜங்குக்கு வந்து தேவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி என் பண்ணியிருப்பேன். அதாவது லிஃப்ட் பண்ணிவிட்டேன். இப்போது அங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் ஜங்குக்கு தேவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ தேவங்க தான் ரொம்ப கத்துறான், விடு 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 லூஸு, நீ போவட்டா ஜிமினா ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இப்போ ஜங்குக் கோவம் வந்துருச்சு அவனுக்கு. தேவன் காதுக்கிட்ட போய் கோயட்டாரு, இல்லைன்னா அவ்வளோதான், இங்கே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தேவன் அப்பா அமைதியாகலை. மறுபடியும் பர்வட் எப்படி பேசுகிறேன், அச்சோ ஜிம்மின் தள்ளி நல்லா கோர்த்து விட்டுட்டா வீடு அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணவே ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக கார் பேக் சைடில் தான் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணுறான். அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே பேக் சைட் அப்படியே ஃப்ளாட் ஆகுது. ஒன் ஆஃப் தி கர்டன்ஸ்லாம் ஃபுல்லாத்தையுமே மறைக்குது. டோர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தேவங்க, அது பெட் மாதிரி மாறிடுச்சு. தேவங்க தான் உள்ளே போடுறான். ஜங்குக்கும் அப்படியே ஏறி உள்ளே வரான். வந்துட்டு அந்த டோரையை சாத்திடுறான். இப்போ அதை பார்க்கறதுக்கு பெட் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. தேவங்க தான் ஸ்டில் கத்திகிட்டே கிடக்குறான். பர்வட் என்னை விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இங்கே ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக தேவங்க போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். விடு 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 தேவங் விடு விடுன்னு கத்திட்டு தான் இருக்கான் சைட் பை சைடு. ஜங்குக் தான் இப்போது மவுத் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தேவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னை விடு ஜிமினான்னு தான் கத்துறான். இப்போ ஜங்குக் தான் இவன்கிட்ட சொன்னால் வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு தேவங்களோட ஃபேண்ட்டு மேலே ஹேண்டை வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். இப்போ தேவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். இப்போது ஜங்குக்கு தான் சாக்குன்னு அவனை ஒன்றுமே டீப்பாக கிஸ் பண்ணுறான். டங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி ரொம்ப ஹாட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தேவங்க தான் மூச்சே அவனால் விட முடியல. அவன் ஜங்குக்கோட செஸ்ட்டில் நல்லா டேப் பண்ணுறான். பட் ஸ்டில் ஜங்குக் நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்னாலே கிஸ் பண்ண முடியல, அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். ஜங்குக்கும் தேவங்க்கும் ரொம்ப மூச்சு வாங்குது. ஏன் இப்படி பண்ணுற ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஏன் யார் அவன், யார், என் பேரை சொல்லி தான் நீ மூவ் பண்ணும், கண்டவன் பேரை சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்லாப் பண்ணுறான். இப்போ தேவங்க தான் ஸ்டில் ஜங்குக் தேவங்கோட ஃபேண்ட் மேலேயே ஹேண்டை வச்சு ரப் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ தேவங்க தான் ப்ளீஸ் என்னை விட்டு அப்படிங்கிறான். விட்டுறக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ ப்ளீஸ் என்னை விட்டு, அந்த ஹேண்டடு ப்ளீஸ், அது என்னமோ மாதிரி பண்ணுது, என்ன சொல்ல பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ப்ளீஸ் எடு, ப்ரீத் வேறு பண்ண முடியல, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் தேவங்க மேலே அவனோட ஹிப்பையும்
அட்டாச் பண்ணுறான். அதாவது அவனோட மெம்பரும் இவனோட மெம்பரும் டச் ஆகுது. தேயோங்க்கு புரியுது ஜங்குக் ரொம்ப ஹைப்பில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜங்குக் தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் என்ன எப்படி இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தேயாங். நீ நான் பண்ணிவிட்டு ஒன்று வர்றேன் சரியா அப்படிங்கிற மாதிரி கோல்டாக சொல்கிறான். தேயாங் அப்படியே பயத்தோட ப்ளீஸ் அப்படிங்கிறான். இப்போது ஜங்குக் தான் எகெயின் தேயாங்க பிடிச்சி நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். விடு 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 இப்படி தான் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது முதல்ல மாதிரி இல்லை, ஜங்குக்கோட ஹேண்ட் தேயாங்கோட ஃபேண்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ ஜங்குக் தான் லைட்டாக தேயாங்கோட மெம்பரை ரப் பண்ணுறான். இங்கே தேயாங் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ஜங்குக் பண்ணுறக்கு ஒன்றும் தடுக்கலை. அவன் இப்போது பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டில் நடந்த மாதிரியே இங்கே கிஸ் பிரேக் ஆகுது மறுபடியும். பட் இது தேயாங் சொல்ல முடியலேன்னு அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. 2 பேர்த்தினாலையும் மூச்சு விட முடியல, அதனால பிரேக் பண்ணுறாங்க. இப்போது 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. அங்கே லவ்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, 2 பேர்த்துக்குமே லஸ்ட்டு தான், லஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போது ஜங்குக் தான் தேயாங்கோட ஐஸை பார்த்துட்டே ஒன்று சொல்கிறான். ஐ நோ யூ ஆர் அண்டர் 18 பட் நீ ஒர்த்து ஸோ 1 நைட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இங்கே தேயாங் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அவனுக்கும் பிடிச்சிருக்கும், பட் அவனுக்கு கொஞ்சம் லவ்வும் இருக்கும். இவன் ஏன் இப்படி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்ம அண்டர் 18 வேறு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைனாலும் ஓகே சொல்லு, ஸோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது தேயாங் என்ன சொன்னான்னு நமக்கு காமிக்கல. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ரூம் தான் காமிக்கிறாங்க. அந்த ரூமில் ஃபுல் கர்டைன்ஸும் க்ளோஸில் இருக்குது. அங்கே ஒரே ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. அது பர்பிள் கலரில் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லுமே பர்பிளாக தான் இருக்குது. அந்த ரூமில் ஒரு 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அந்த ரூமில் இருக்கிற பெட்டில் வேறு யாரும் இல்லை, தேயாங் அண்ட் ஜங்குக் தான். அவங்க 2 பேரும் மோர் தென் 5 ரவுண்ட்ஸ் போயிருப்பாங்க. இப்போது தேயாங் தான் ஒரு 5 o'clock போல் கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ரியலைஸ் ஆகுது நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம். இப்போது தேயாங் தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பொறுக்கி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளியே தான் போகிறான். இப்போது அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணான். ஒரு மார்னிங் 9 o'clock போல் ஜங்குக் வேக்கப் ஆகுறான். பக்கத்தாடியில் தேடுறான் தேயாங் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கே தேயாங் இல்லை. ஜங்குக் ஆல்ரெடி நோ ஹீகோன்னு, பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜங்குக் தான் சரி ஓகே விடு ஜங்குக் ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே கேள்வி கேட்குறான். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணுறான் ஒரு பர்சனுக்கு. அங்கே அந்த பர்சன் கால் பிக் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுடா அப்படிங்கிறாரு. இங்கே நம்ம ஜங்குக் தான் எங்கடா இருக்க, நேற்று என் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போது இந்த பக்கம் சைடு நம்ம ஷுகா தான். எனக்கு தெரியும் நீ அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு, ஸோ எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் வரலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ நீ வந்தால் நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேனா, பண்ணுறது பண்ண தாண்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீ எங்கே தங்கின அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கேட்குறான். நான் அப்படியே இங்கே ஏய் சொல்லு. அதுதான் ஏன் தான் நான் போயிருந்தேன்ல, ஒரு வாத்து மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, ஓ இவனோட அண்ணனும் தம்பியும் அவன் தானே,
பரவாயில்லையே ஜங்கு, நிறைய டீட்டெயில் கண்டுபிடிச்சி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன் தம்பி இல்லை, அதனால் கண்டுபிடிச்சி தான் வச்சுருப்பேன். அண்ணனா தம்பி அவன் வீட்டிலே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாண்டா, அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே, கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. அவனோட தம்பி இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பானே. ஆமாம், வந்திருக்கான். பட் அவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உனக்கு அங்கே மயிறு பிடுங்குற வேலை மிஸ்டர் யோங்கி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் சங்குவுக்கு. சரி, ரைட்டு தான், இப்போ வந்துடுறேன் வெய் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறான். ஓகேன்னு ஜங்குக்கும் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகத்தான் போகிறான். இப்போது அப்படி தேவங் செய்த காமிக்கிறாங்க. தேவங் தான் ஒரு என்ன சொல்கிறது, அவனுக்கு பிடிச்சி தான் பண்ணியிருப்பான். பட் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படி வீட்டுக்கு வரான். என்ட்ரி ஆகி அவன் ரூமில் அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ பெட்டில் தான் உட்காந்துருக்கான். இப்போது சின்ன காலையில் வேக்கப் ஆனதுமே தேவங் ரூமத்தை வந்து செக் பண்ணுறான். அவன் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் டே டே அப்படிங்கிற மாதிரி ஷேக் பண்ணுறான் தேவங்க. தேவம் ஜிமின் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறான். அப்படியே அவன் கண்ணிலேருந்து டிஎஸ் பால் ஆகுது. ஜிமின் தான் டே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மறுபடியும் சொல்ல எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜிமின். தேவம் தான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது ஜிமின் தான் தேவங்க கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். பரவாயில்ல, என்ன எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது யோங்கி தான் இந்த கால் பேசி முடிச்சதுமே கிளம்பிடுறான். ஜிமின் கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஜிமினும் ஓகேன்னு விட்டுருப்பான். இப்போது நேற்று நைட் யோங்கி அண்ட் ஜிமின் என்ன பண்ணாங்கன்னு தான் காமிக்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் யோங்கியோட காரில் உட்காந்து போயிட்டு இருக்கான். போகிற வழியிலேயே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பார்க்குறான். நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எதுக்கு நிப்பாட்ட சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோங்கியோட மைண்ட் வாய்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் இறங்கி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே போகிறான். அங்கே போனதுமே அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வாங்குறான். இப்போ யோங்கி தான் அங்கேயே கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வரான். இப்போ ஜிமின் தான் யோங்கி பார்க்குறான். இப்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயி தான் கேஷா கார்டா சார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. உடனே ஜிமின் தோ இவர் பே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே யோங்கி கார்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்துட்டே சொல்கிறான். ஓகேன்னு அவங்களும் மிஷின் எடுத்து கொடுக்குறாங்க. அவன் பின் அடித்து பே பண்ணுறான். இப்போது ஜிமின் தான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஒரு டேபிளில் உட்காடுறான். எல்லா ஐஸ்கிரீமையும் வச்சுருக்கான். ஒவ்வொன்றா சாப்பிட்டு இருக்கான். இப்போது ஷுகா தான் வந்து ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துட்டு ஜிமினவே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் இந்தா உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வேணாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறான். அப்புறம் எதுக்கு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்றான். இப்போது ஜிமின் தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஷுகா பக்கத்து அறையில் வந்து நிற்கிறான். ஷுகா அப்படியே ஒரு ஐப்ரோ மட்டும் ரேஸ் பண்ணி பார்க்குறாரு. பார்ப்போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன நம்ம கார்ட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஷுகா நினச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிமின்னா உங்கள் வீடு வேணாம், ஏன் வீட்டுக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஷுகா தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வேணான்னா வேணாம் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஷுகாவை சொல்லிவிட்டு எங்கள் ரூட் மட்டும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்னு ஜிமின் தான் இப்போ ரூட் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படியே தான் வீடு வந்து ரீச் ஆகுறாங்க. பார்த்தா காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேன்னு யோங்கி தான் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிட்டு வராரு. இப்போ ஜிமின் தான் சைலண்ட்டாக வா, அப்பா அந்த அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் எதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி யோங்கி ஒரு லுக் விடுறான். ஜிமின் தான் சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போகிறான் முன்னாடி. இப்போது பின் போட்டு டோரை தான் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான்.
போன ஸ்பீடுக்கு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. பட் அது வெளியே நினச்சிட்டு யோகி பாட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா கீழே குட்டியோண்டா நம்ம எம்டன் தான் போன்னு பார்க் பண்ணி நிற்கிறான். ஜிமினை பார்த்துட்டு அமைதியாரு, நீ வேற காமிச்சு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜிமின் உட்காந்து இப்போ எம்டன் தான் ஜிமினை கன்னத்தில் லிக் பண்ணுது. இங்கே சிவாவோட மைண்ட் வாய்ஸ், நான் பண்ண வேண்டியதெல்லாம் இது பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு யங்தனை பார்க்குறான். யங்கி இப்போது ஜிமின் தான், நீங்கள் வேணா அந்த கவுச்சில் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யங்கி என்னது நானா, நான் அவங்க கூட எல்லாம் படுக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸு. ஆனால் ஜிமின் கிட்ட நான் அங்கெல்லாம் படுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஓகே, கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே தரேன். சரி, கவுச்சுக்கு கெஸ்ட் ரூம் எவ்வளவோ பரவாயில்லைன்னு எங்கேயும் ஓகே சொல்லிடுறான். ஏன்னா இப்போ அவன் ரிட்டன் பேக் போகணுன்னா ஒரு 3 ஹவர்ஸாவது மினிமம் ஆகும். சரின்னு ஓகேன்னு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். இப்படி தான் நைட் போயிருக்கோம் யோகி அண்டு ஜிமினுக்கு. இப்போது ப்ரெசண்ட்டத்தை காமிக்கிறாங்க. ஜிமின் தான் உட்காந்து தேயாங் கூட பேசிகிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம். இப்போ தேயாங் தான் எதுவுமே சொல்லக்கூடிய நிலமையில இல்லை. அவனுக்கு இப்போ பண்ணிட்டு வந்தது கரெக்டானு தெரியல. சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். பட் அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். இங்கே யோகி தான் ஓகே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்புறான். அவங்க அம்மா அண்ட் அப்பா உன்னி வைக்கப்பாலேன்னு தெரிய வருது. ஏன்னா நேற்று பார்ட்டி எப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால். சரின்னு யோகியும் ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பியிருப்பான். ஜிமினும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட ஒர்க் பார்க்க போயிருப்பான். இப்படியே தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. தேயாங் அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கான். ஜஸ்ட்டு திங்க் பண்ணுறான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதவே ரீகால் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படியே தான்டா போகுது அந்த வீக் ஃபுல்லுமே. அவ்வளோக்கா காலேஜ் அடுத்தது வந்து அவங்க காலேஜ் தானே, அதுக்கு வந்து சீட் போடுறதுக்குலாம் போயிருப்பாங்க, அப்ளிகேஷன் கொடுக்க. ஜிமின் மட்டும்தான் போயிருப்பான், தேயாங் தான் போயிருக்க மாட்டான். சரி, ஜிமினும் டிஸ்டர்ப் பண்ணல, ஏதோ நடந்துருச்சுன்னு மட்டும் புரியுது. இப்படியே தான் 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். ஓகேடா, இதோட மினி எஃப்எஃப் பார்ட் 2 வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஓகேவா, டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.